வணக்கம் நண்பர்களே. இந்திய பொருளாதார வளர்ச்சி இலக்கு $38 டிரில்லியன் 2047 ஆண்டு. இதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வரேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். ஏன் இதை வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா, வளமான ஆரோக்கியமான பொருளாதார சூழலில் நம்ம அடுத்த சந்ததியை விட்டு செல்ல வேண்டும். இதுதான் நோக்கம். சரி, இப்போது லைஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இந்தியாவில் எந்தெந்த துறைகளிலெல்லாம் நாம் இணைந்து செயல்பட்டால் 2047 அந்த பொருளாதாரத்தை அடைய முடியும். அதுக்கு லைஃப் சயின்ஸ், அதாவது ஃபார்மாசூட்டிக்கல், மருந்து, மாத்திரை, ட்ரக்ஸ், இது மாதிரி லைஃப் சயின்ஸ்னால் தானே அது. இந்த ஃபார்மா இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2-3 மடங்கு கூட வளர்ந்ததுன்னு சொல்லலாம். 10 டைம்ஸ், புள்ளி விவரங்கள் 10 டைம்ஸ்ன்னு சொல்லுது. இந்த 10 மடங்கு வளர்ச்சி என்பது எதனால் ஏற்பட்டது? இது ஒரு அபாயகரமான குறியீடு. ஃபார்மானாலே நோயுற்றவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுங்கிறத கடந்து ஆரோக்கியமான வாழ்விற்கு வழி சொல்வதற்கும் உணவு அந்த ஆரோக்கியமான ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்டை கொடுக்கறதும் ஒரு ஃபார்மாசூட்டிக்கலோட துறையுடைய இதுதான். ஆனால் தவிர்க்க இயலாத காரணங்கள், இந்த தாராளமயமாக்கல், வளமயமாக்கலில் சில பேண்டமிக் ஏற்படாவிட்டாலும் ஒரு சின்ன பேண்டமிக்கை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு வாழ்க்கையில். சிறு உடல்நல குறைவதெல்லாம், இதுக்கெல்லாம் இந்த ஃபார்மா தான் ஒரே வழி. இப்போ நான் சொன்னேன், சிறந்த மனித வளம் ஒரு தொழில் வளர்ச்சிக்கான பில்லர், தூணாக திகழ்ன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு லைஃப் சயின்ஸ் மிக மிக முக்கியம். இந்த ஃபார்மாசூட்டிக்கல் இதில், இந்த லைஃப் சயின்ஸில் இந்த மனித வளத்திற்கு மிக மிக முக்கியமான மருந்துகளை, வெல்னஸை கண்டுபிடிக்க, வெல்னஸாக இது பண்ணுறது. அப்போது லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற துறை இதற்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது. உற்பத்தி எப்படி முக்கியமோ, மேனுஃபேக்சரிங் எப்படி முக்கியமோ, ஏற்றுமதி எப்படி முக்கியமோ, முதலீடுகள் எப்படி முக்கியமோ, அதுபோல் லைஃப் சயின்ஸ் மிகவும் முக்கியம். ஏனென்றால் பொருளாதார இலக்கினை அடையும் பொழுது சிறந்த மனித வளம் வேண்டும் என்றால் லைஃப் சயின்ஸ் வேணும். லைஃப் சயின்ஸில் நிறைய செக்மெண்ட் வருது. இந்த லைஃப் சயின்ஸில் தியானம் வருது, யோகாசனம் வருகிறது, சிறந்த வாழ்க்கை முறை வருகிறது, அவர் உணவு பழக்கம் வருகிறது, கலாச்சாரம் வருகிறது. லைஃப் சயின்ஸில் கலாச்சாரம் இருக்குது. ஒரு கலாச்சாரம் மிக்க மனிதன் தான் ஆரோக்கியமான உடலை பெற முடியும். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மிக மிக முக்கியமாக இந்த லைஃப் சயின்ஸ் நம்மளுடைய பொருளாதார இலக்கான 2047 பொருளாதார இலக்கான $38 டிரில்லியன் பொருளாதார இலக்கிற்கு இது பயன்படுகிறது. அப்போ இந்த லைஃப் சயின்ஸ் துறையில் என்னென்ன முன்னேற்றங்கள் வரணும், இன்னும் என்னென்ன புதிய முறைகளை கையாளணும், தொழில்நுட்பத்தை கையாளணும், எல்லா செக்மெண்ட்லேயுமே நாம் புது தொழில்நுட்பங்கள், புது நிபுணர்கள், மனித வளம் பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமாகவே நாம் அந்த உயர்ந்த பொருளாதார நிலையை அடைய முடியும். அந்த இலக்கினை அடைவதற்கு அனைவரும் உழைப்போம். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.